வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் ஜிஎஸ்யூ சாப்டர் 57 தான் வந்து பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வளன்னு பேசாமல் நம்ம எபிசோடுக்குள்ளே வந்து போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ அந்த சின்ன குழந்தைய பார்த்து வந்து சொல்கிறான், ஏய் சின்ன குழந்தை, என்னை பார்த்து நீ வந்து பயப்படாத, நான் உன்னை வந்து காயப்படுத்த மாட்டேன், உன்னுடைய பேர் என்ன அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லு. நான் சின்ன குழந்தை கேட்குறான். என்னோட பேர் குன் கி அப்படின்னு சொல்லி அந்த சின்ன குழந்தைய நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, இவளோட முகம் எனக்கு பரிச்சயமான முகமாக தான் இருக்கு, ஏன்னா இவளுடைய பெற்றோர் எனக்கு ஆல்ரெடி தெரியும், இவ எனக்கு தெரிஞ்சவங்களுடைய ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்து வந்து யோசிச்சு பார்க்குறான். அப்ப நானும் ஹாங்கியும் வந்து தப்பிச்சு ஓடி போயிட்டு இருந்தோம். அந்த டைம்ல நான் ரொம்ப வந்து பலவீனமா இருந்தேன், எங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து நல்லாவே வந்து அடிபட்டு இருந்துச்சு. அப்ப குன் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு வயதான ஒருவர் தான் எங்களுக்கு வந்து உதவி செஞ்சாரு, அவரால் தான் எங்களுடைய காயங்கள் வந்து குணமாச்சு. அப்ப குன் ஃபேமிலி சாங்ஜெடிலே ஒரு கிரேட் செயின்டா வந்து இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள விட செல்வாக்கு அதிகமா இருக்க ஒரு ஆள் கூட அவங்க மோதினதுனால அவன் இவங்க ஃபேமிலியில இருக்க எல்லா பேத்தையுமே வந்து அழிக்க ஆரம்பிச்சிட்டான். எஞ்சி இருந்த 3 பேர் ஈஸ்ட் கான்டினென்ட்டுக்கு வந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. அவங்க கூட நான் இருந்த அந்த நினைவுகள் அது மறக்க முடியாத ஒரு ஏபிஎஸ்ட் மூமெண்ட் தான் வந்து சொல்லலாம். அன்பார்ச்சுனேட்லி எனிமி இவங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சு மறுபடியும் வந்துட்டான். அந்த டைம்ல மத்தவங்களோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கறக்காக அவரோட உயிரை வந்து சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணிக்கிட்டாரு. மேபி பல வருஷங்கள் கழிச்சு நான் குன் ஃபேமிலிக்காக ரிவெஞ்ச் எடுத்து அவங்க எல்லா பேத்தையுமே வந்து அழைச்சிட்டேன். அப்ப குன் ஃபேமிலியோடைய டாக்டர் மட்டும் வந்து தப்பிச்சு ஓடி போயிட்டா, அவ எங்கேயோ ஒரு இடத்துல உயிரோட இருக்கா அப்படிங்கிற செய்தி எனக்கு வந்துச்சு. ஆனா நான் பல வருடங்களா வந்து தேடிட்டு இருந்தேன், என்னால அவளை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா என்னுடைய மறுபிறவைக்கு அப்புறம் இந்த கப்பல்ல நான் வந்து இவளை வந்து சந்திப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ இந்த கப்பல்ல என்ன பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த குட்டி பொண்ணை பார்த்து வந்து கேட்கிறான். நான் அப்பா அம்மா 2 பேருமே ஈஸ்ட் கான்டினென்ட்ல இருக்கதா கிராண்ட்பா ஹூவாங் பேசுறப்ப நான் வந்து கேட்டேன், அதனாலதான் நான் இந்த கப்பலுக்கு வந்தேன். இந்த கப்பல் சவுத் அப்புறம் ஈஸ்ட் சைடு வந்து போகுதாமே, என்னுடைய பேரண்ட்ஸை நான் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி தான் வந்து பார்த்தேன். ஹீரோவும் மனசுக்குள்ள வந்து நினைக்கிறான், எனக்கு தெரிஞ்சு இவங்க அப்பா அம்மா இறந்து போனது இவளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நான் தான் இவளை இனி வந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவ தலையில வந்து கை வச்சுட்டு, ஏய் சின்ன பண்ணே, என்ன நீ ஃபாலோ பண்ணிட்டு வா, உனக்கு நான் கல்டிவேஷன் வந்து சொல்லித்தரேன், நீ கல்டிவேஷனை ஃபுல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீ தனியாவே போய் உன்னுடைய பேரண்ட்ஸை வந்து தேடிக்கலாம், சரியா? நான் உயிரோட இருக்கிற வரை இனி உன்னை யாரும் காயப்படுத்த விட மாட்டேன், இனிமே நீ பசியில வாடணும்னு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அப்ப நீங்க இவ்வளவு சொல்றீங்கன்னா நீங்க தான் அங்கிள் ஜியோசுவா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன குழந்தை நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்க, எங்க அப்பா வந்து போறதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட ஒன்னு சொல்லிட்டு போனாரு, உன்னை தேடி ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க மோசமானவங்களா இல்ல அப்படின்னா அது அங்கிள் ஜியோசுவா இருக்கலாம், இல்லைன்னா ஆண்டி ஹாங்கியா இருக்கலாம் அப்படின்னு எங்க அப்பா வந்து சொல்லிட்டு தான் போனாரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் சொல்ல, ஆமா நான் தான் வந்து ஜியோசு, உங்க அப்பா குன் ஜுன், உங்க அம்மா ஜன்மு யூ, உங்களுடைய கிராண்ட் ஃபாதர் குன்மோ, இவங்க எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், சரியா? ஆனா இது சீக்கிரட்டா இருக்கணும், இதை நீ வெளியில யாருக்கிட்டையாவது சொல்லிட்ட அப்படின்னா அது எனக்கு தான் வந்து பிரச்சனையா வந்து முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன குழந்தையும் ஹீரோ வந்து கப்பல் வந்து கூட்டிட்டு போறான். ஒன்ஸ் நம்ம இந்த ஷிப்ல இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் நீ ஃபேயாங்கோடைய மகள், சரியா? இதைத்தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதுக்கு தகுந்த மணிக்கு நடந்து வந்து போகுது. ஏய் நீ எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு 2 பேர் இருந்துட்டு வந்து கேட்கறானுங்க. ஹீரோ வந்து அவங்களை வந்து பார்த்துட்டு, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த ஈஸ்ட் கான்டினென்ட்டுக்கு வந்தோன்னே என்னோட வழியில குறுக்கால வர முட்டாளிகளை உடனே பார்ப்பேன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து யோசிக்கிறான். அங்கிள் ஜியோசு இவங்கெல்லாம் ரொம்ப வந்து மோசமானவங்க, என்னை திருட சொன்னதே வந்து இவங்க தான், இவங்கெல்லாம் பேட் காய்ஸ், வாங்க நம்ம இங்க வந்து போயிடலாம், நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன குழந்தை நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, நீ வந்து கவலைப்படாத, நான் இவங்களை வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, எவ்வளவு தைரியம் உனக்கு இருக்கணும், பட்ட பகல்ல என்னோட ஆளையே நீ வந்து கூட்டிட்டு போவியா, நீ சாகணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, ஹோலிசன் நம்ம இப்ப எதனாலும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க, கண்டிப்பா நம்ம பண்ணணும், அது சீக்கிரமா பண்ணணும் அப்படின்னு சொல்ல, சரி நான் இவங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லி எங்க பாதையில நீங்க குறுக்கால வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்டர் மோகம் பையன் அவங்களை அடிச்சு துவச்சி வந்து புழிஞ்சு எடுத்துடுறான். அவங்கள வழி தங்க மாட்டாப்ல கத்துறானு. ஹீரோ நம்ம இந்த இடத்துலயே ரொம்ப நேரம் இருக்க முடியாது, நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எல்டர் மோக கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து வந்து கிளம்பிடுறான். ஃபைனலா நம்ம ஹாங்டாங் சிட்டியில இருக்கக்கூடிய ஓயாங் ஃபேமிலியோடைய ஓல்டஸ்ட் பேலஸுக்கு நம்ம இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பேலஸ் முன்னாடி வந்து நிக்கிறான். யாங் ஃபேமிலியிலே மோஸ்ட் டேலண்டான இந்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய டிசபிள் யாரு அப்படின்னு சொல்லி எல்டர் மோ கிட்ட கேட்க, எல்டர் மோவும் ஓயாங் தியான்சே அவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஓயாங் ஃபேமிலி கிட்ட ஜி சீக்ரெட் டெக்னிக் உண்மைக்குனே இருந்தா அவன் அதை கல்டிவேட் வந்து பண்ணியிருப்பான், அவன் கிட்ட இருந்து நம்ம சோல்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜி சீக்ரெட் டெக்னிக்கை வந்து எந்த அளவுக்கு அவன் கத்துக்கிட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் முக்கியமான விஷயம், நம்மளோட ஐடென்டிஃபை அவனுக்கு தெரியவே கூடாது, நீ அவனை போய் இங்க தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்ல, சரி நான் அவனை தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து கிளம்பி போறான். ஹீரோ அங்க இருக்க காட்ஸ் நிறைய பேர் நிக்கிறத வந்து பாக்குறான். இது எதிர்பார்க்கவே இல்லை, ஓயாங் ஃபேமிலியை சுத்தி இவ்வளவு காட்ஸ் இந்த இடத்துல இருப்பாங்கிறத. ஹோலிசன் இதோ ஓயாங் தேன்சேனை நான் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே போய் தூக்கிட்டு வந்துடுறான். நீ நல்ல காரியம் பண்ண எல்டர் மோ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு, இவன் நான் போறப்ப ஜி சீக்ரெட் டெக்னிக்கிட்ட வந்து கல்டிவேட் வந்து பண்ணிட்டு இருந்தான், ஆனா இவன் அதை ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணல, 10ல் 1 பங்கை தான் வந்து இவன் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி எல்டர் மோ நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, என்னது
இந்த ஃபேமிலியிலேயே ஒரு ட்ரெஷரான பொக்கி சொன்னா அது இவன் தான். இவனுக்கே ஜி சீக்ரெட் டெக்னிக் ஃபுல்லா தெரியல அப்படின்னா இந்த ஜி சீக்ரெட் டெக்னிக் இவனுடைய மூதாதையர்கிட்ட தான் இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஹோலிசன் நான் வேணா போய் அவங்க மூதாதையர் இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லி எல்டர்மோ கேட்க இல்ல அவங்க ஆல்ரெடி கிரேட் சென்டோடைய பார்டர்ல இப்ப இருப்பாங்க. நம்ம அவங்கள போய் தூக்கிட்டு வரது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ அவங்களை இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்தேன்னா கூட இங்க இருக்க காட்ஸுக்கெல்லாம் வந்து தெரிஞ்சிடும். அப்புறம் அது நமக்கு நல்ல அட்வான்டேஜா வந்து இருக்காது. வெயிட் பண்ணி நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவகிட்ட சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா இப்ப நம்ம என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்டர் மோவும் அங்க யோசிச்சுட்டு இருக்கேன். ஹீரோ நல்ல ஐடியா வந்துருச்சு. ஓயாங் தேஞ்சேவன் நீ இந்த இடத்துல வந்து பாத்துக்க எங்கேயும் போடாம இவனை மாதிரியே மாறு வேஷம் போயிட்டு நான் அங்க உள்ள போறேன். அந்த ஜி சீக்ரெட் டெக்னிக்கை வச்சிருக்க அந்த மூதாதையர் கிட்ட நான் போய் ஹி 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 அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து வில்லத்தனமா அங்க வந்து சிரிச்சுட்டு ஒரு மாஸ்டரான பிளான போட்டு அவனும் மாதிரியே உருமாறி அங்க போறான். அங்க இருக்க கார்டும் பார்த்துட்டு யங் மாஸ்டர் தியான்சே வந்துட்டாரு, யங் மாஸ்டர் தியான்சே வந்து வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ அவன மாதிரி அச்சசலா வந்து வேஷம் போட்டு போயிருக்கான். அங்க உள்ள போய் பார்த்தா அந்த தியான்சேயோட மனைவி தான் அங்க ஒரு ட்ரெஸ்ஸை வந்து அப்ப தச்சிட்டு இருக்கான். நீங்க வந்துட்டீங்களா? அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க வந்தாரு. உங்களை டெம்பிளுக்கு இமிடியேட்டா வந்து வர சொன்னாரு. அங்க உங்களுடைய மூதாதையர் உங்களுக்காக வந்து காத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவனுடைய மனைவி சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைக்கிறான். ஆமா இவளுடைய ஃபேஸ் எதுக்காக இப்படி இருக்கு, ரொம்ப சோகமா இருக்கு, இன்னைக்கு நைட்டு நீங்க வருவீங்களா அப்படின்னு சொல்லி அவ ஹீரோ கிட்ட கேட்க இவ இப்படி கேட்கறா அப்படின்னா தியான்சே நள்ளிரவு வீட்டுக்கு வரமாட்டான் போலயே, இவளை தனியா தான் வந்து தூங்க விடுறான் போலயே அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு அது என்னுடைய மூட பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அப்பதான் போயிட்டு அந்த மூதாதையரோட ரூமுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு ஹீரோ வந்து நினைக்கிறான் நான் இவங்களை தேடி போறதுக்கு முன்னாடியே இவங்க என்ன தேடி வந்துட்டாங்களே, பரவாயில்ல என்னுடைய பிரசன்ஸை நான் வந்து ஹேடு பண்ணி வச்சுக்கணும். தைசு ஓலிசன் சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சுட்டான் இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஹீரோ டோரை ஓபன் பண்றான். உள்ள பார்த்தா ஒரு அழகான பெண் தான் அங்க மெத்தல வந்து படுத்து கிடக்கா. இந்த இடத்துலயே இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருது. ஆக்சுவலி மூதாதையர் அப்படின்னா அவங்களோட பாட்டி தாத்தா அந்த மாதிரி தான் வரும். நம்ம வந்துட்டு தமிழ் அர்த்தத்திலே சொல்லலாம், இங்கிலீஷ்ல சொன்னா உங்களுக்கு புரியுமான்னு தெரியல அந்த வார்த்தையை, அதனாலதான் நம்ம வந்து தமிழ்லயே வந்து சொல்றோம். ஆக்சுவலி மூதாதையர் தான் சொன்னாங்க. ஆனா இந்த பொம்பளையை பார்த்தா வயசான கிழவி மாதிரியே இல்லை, எங்க இருக்கு இந்த பொம்பளையை ஆக்சுவலி வில்லியாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.